தற்போது பெய்த கனமழையில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டமான கடலூர் மாவட்டத்திலேருந்து வீராணை ஏரியிலேருந்து தண்ணி திறந்து விட்டாங்க. அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா சுத்தப்பட்டு இருக்கிற கிராமம்லாம் மூழ்கி போச்சு. அதில் வந்து தண்ணி இப்போ தான் படிப்படியாக குறைஞ்சி அங்கங்கே கிராமங்கள்லாம் வந்து இணைப்பு வந்து இணைச்சி போயிட்டுருக்காங்க. நிவாரணம் வந்து நிறைய பேர் வந்து தன்னார்வலர்கள் அரசாங்கத்துலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மிகவும் பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம் தாங்க. இங்கே வந்து பல 100 ஏக்கர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க வந்து நம்ம நிலத்தில் பார்த்தோம். இது ரொம்ப பாதித்து நட்ட நடுவெல்லாம் ஃபுல்லாக அழுகி போச்சுங்க. கொஞ்சம் நெஞ்சம் கூட தேராதாட்டுக்கு. அது வந்து பார்த்த உடனே ஒரே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மொத்தமாக அழுகிடுச்சுங்க. அது ஒரு வாரமாக தண்ணியில் தாங்க கிடந்துச்சு. இது இப்போ தான் கொஞ்சம் 2 நாளாக கொஞ்சம் வடிஞ்சு கொஞ்சம் பரவாயில்லைங்க. அதாவது ரொம்ப செலவு பண்ணி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஏகப்பட்ட செலவுங்க இதுக்கு. உழுதுலேருந்து பார்த்திங்கன்னா உழுதது, நாற்றடித்தது, நாற்று நட்டது, களை பறித்தது, ஏகப்பட்ட செலவுங்க. எல்லாம் செலவு பண்ணி இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். என்ன பண்ணுறது, விவசாயம் வந்து பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிற ஒரு காலத்தில் இருக்கிறோம். இதையும் விடவும் முடியல. மக்களுக்கு சோறு போடக்கூடிய தொழில் இது. அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இது அரசாங்கம் வந்து இதை பார்த்து எங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த தொழிலை விட மாட்டோம். ரொம்ப இதோட தான் கான்ஃபிடெண்ட்டாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு விவசாயியோட அருமை தெரியும். அன்றைக்கி தான் எங்களோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ரொம்ப நஷ்டங்க. மற்ற தொழில் மாதிரி கிடையாதுங்க இது. அதாவது ஒவ்வொரு அந்த நெல் அறுத்து கைக்கு வர வரைக்கும் நமக்கு வந்து சொல்ல முடியலங்க. அது நல்லா விளைஞ்சி வந்த பிறகு கூட பிரச்சனை தாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது.